இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். கர்நாடக மாநில பாஜகவிற்குள் உட்கட்சி பூசல் வெடித்துள்ள நிலையில் தம்மிடம் கை கொடுக்க வந்த எடியூரப்பாவை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புறக்கணிப்பது போல் நடந்து கொண்டதாக வெளியாகியிருக்கும் செய்தி அரசியல் கவனம் பெற்றுள்ளது. கை கொடுக்க வந்த எடியூரப்பாவிற்கு கை கொடுக்காமல் கைகூப்பி அமித்ஷா வணங்கியுள்ளார். அதோடு காட்டமான முகத்துடன் அவரை நோக்கி இரண்டு கைகளையும் ஆசிர்வதிப்பது போல வைத்து நன்றி என கூறி அமித்ஷா சென்றிருப்பது கர்நாடக அரசியலில் கவனிக்கத்தக்க நிகழ்வாக மாறியுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டு பணியாளர் மற்றும் பாதுகாவலர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சுபாகர், அமல்ராஜ் ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்த மனுவை செங்கல்பட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இதையடுத்து இருவரும் ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனு மார்ச் 10ஆம் தேதி விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.